நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக வாழைப்பழத்தில் செய்ய போகிறோம். முக்கியமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணல, மைதா ஆட் பண்ணல, எக் இல்லை, சுகர் இல்லை, முக்கியமாக பீட்டர் கூட இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு என்ன செய்ய போகிறோமோ அந்த கேக்கை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ 1.25 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். 1/4 கப்பு ஹெர்ஷீஸ் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் இட்லி சோடா மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர், ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3/4 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 3/4 கப்பு தண்ணீர் போட்டு ஜஸ்ட் மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த 1.25 கப்பு கோதுமை மாவுக்கு கரெக்டாக 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 4மே மஞ்சள் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா மாய்ஸ்டாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 1.25 கப்புக்கு பார்த்திங்கன்னா பெரிய வாழைப்பழம்னா 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதாவது வாசனை இல்லாத ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், 2 டீஸ்பூன் வீட்டில் ஊற வச்ச தயிர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இந்த வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு பதில் 1/4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச பட்டை பவுடர், அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாசனை வராது. பட்டை பவுடர் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கொக்கோ பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த வாழைப்பழம் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுல் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹீட் ரெசிஸ்டண்ட் இல்லை. ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஆட் பண்ணும்போது சப்போஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் பெரிய பவுலுக்கு ஸ்டீல் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பவுலாக இருக்குது. ஸோ ஈவனாக மிக்ஸ் ஆகலை. அதனால் நான் பெரிய பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நாட்டு சக்கரை, அதை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த நாட்டு சக்கரை சிரப்பு கூட இந்த கொக்கோ பவுடர் நம்ம ஜல்லிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த வாழைப்பழம் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த ஸ்ட்ரெயினர் உங்கள்கிட்ட அந்த மிக்ஸ் பண்ணுறது பீட்டர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்டு ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணாவே போதும். நான் இன்றைக்கி என்கிட்ட ஸ்பேச்சுலா இருந்துச்சு, அதை வச்சு நான் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அதை வச்சு பேக்கிங் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே வாங்காதீங்க அடிஷ்னலாக. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி வச்சாச்சு. மாய்ஸ்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேட்டர் லூஸ் ஆகணும். அதுக்காக ஒரு 3 டீஸ்பூன் மட்டும், கரெக்டாக 3 டீஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேக் ஆறுனதுக்கப்புறமும் நல்லா மாய்ஸ்டராக இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டின் எடுத்துகிட்டு அதை நல்லா நெய்யில் க்ரீஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு லைட்டாக போட்டு சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப்பு இருக்கும் ஹெர்ஷீஸ் சாக்லேட் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கா அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/4 கப்பு வால்நட் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட வால்நட் இருந்துச்சு, ஸோ அதனால நான் வால்நட் ஆட் பண்ணேன். உங்கள்கிட்ட கேஷ்யூ, பாதாமோ, ட்ரை கிரேப்ஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டீனில் நல்லா கீயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட லைட்டாக கோதுமை மாவு லைட்டாக ஆட் பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த டின் இல்லைன்னா ஸ்டீல் பவுல் இல்லை அலுமினியம் பவுலில் இதை ஆட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடி பிடிக்காமல் ஈஸியாக வந்துடும். இப்போ பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மெயினாக இட்லி மாவு நம்ம கரைப்போல் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக சொல்ல போனால். இப்போ நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாட்டி டேப் பண்ணிக்கிட்டோம், அதாவது வச்சு கீழே தட்ட போகிறோம். அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் அகெயின் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட அகெயின் வால்நட் நான் டெக்கரேஷன் வீடியோக்காக நான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளெயினாக கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் ஒரு குக்கரில் ஒரு கீழே பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம லன்ச் பாக்ஸ் எந்த பாக்ஸ் இருந்தாலும் அதை திருப்பி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டை திருப்பி போட்டுட்டு அது மேலே இந்த டின்னை வச்சுக்கோங்க. நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக தான் வச்சேன். கீழே உப்பு ஆட் பண்ணுவாங்களே சில பேர், அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாமல்
கரெக்டாக வந்து 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சேன். அகெயின் ஒரு 20 நிமிஷம் வந்து கம்ப்ளீட்லி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தேன். அழகாக வந்து குக் ஆயிருந்துச்சு. 1 ஹவர் அப்படியே விட்டுட்டேன். 1 ஹவர் விட்டதுக்கப்புறம் நல்லா ஓரத்தில் கத்தி வச்சு அழகாக ஸ்க்ராப் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இன்றைக்கி பட்டர் பேப்பர் இல்லாததுனால நான் வந்து அப்படியே பண்ணேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக டீமோல்ட் ஆகும். இதிலே கூட அழகாக டீமோல்ட் ஆகிடுச்சு. 1 ஹவர் கழித்து நான் எடுத்தேன். 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா இந்த கேக் டின்னில் வந்து கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கும். அரை மணி நேரத்தில் கூட வரும். ஆனால் பீஸ் போடும்போது அது வந்து பிரேக் ஆகி வந்துடும். அதுக்காக தான் நான் 1 ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அழகாக ஒரு தட்டு வச்சு இப்படி ரிவர்ஸில் திருப்பினீங்கன்னா டீமோல்ட் ஆகி வந்துருச்சு கேக்கு. அப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்லி நல்லா மாய்ஸ்டராக சாஃப்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டு பர்த்டேக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே அழகாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இதில் பனானாக்கு பதில் நீங்கள் வந்து ஆப்பிள் கூட ஆட் பண்ணி செய்யலாம், டேட்ஸ் ஆட் பண்ணி செய்யலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேறு எதுனா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு செஞ்சு உங்களோட மீட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன ஹெல்த்தி ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கிறிஸ்மஸ்க்கோ இல்லை நியூ இயர்க்கோ போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you, bye friends.